சரணாலயம் 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 சரணாலயம். பெயர் சொல்லி நம்மை அழைத்த இறைவன் தாய் சேயை அணைப்பது போல் நாளும் தேற்றும் தலைவன். தெரிந்தார் நம்மை தெரிந்தார் புது உடன்படிக்கை அமைத்தார். வாழ்வோம் இறை குலமாய் அவர் அன்பின் சாட்சிகளாய் உன்னத இறைவனின் சாயலிலே உலகினில் பிறந்த இறைகுலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு மக்களே, இதோ இந்த திரு தலத்திற்கு வருகை தந்து இறை ஆசிரையும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வருகை தந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாளில் நம்ம திரு அவையானது திருவருகை காலம் 3வது ஞாயிறில் அடியெடுத்து வைத்திருக்கின்றது. கிறிஸ்துமஸ் கிட்ட நம்ம நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆசிரை கொண்டாடுவதற்காக இந்த நாளில் நாம் கூடியிருக்கிறோம். ஆக இந்த நாளில் இந்த திருவருகை காலங்களில் ஒருவேளை நம்முடைய வாழ்வில் கடவுளுக்கு ஏற்றவாறு இல்லாமல் இருந்தோம் என்றால், நம் உள்ளங்களை தயார் செய்ய நாம் தவறியிருந்தோம் என்றால் மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. கண்களை மூடி கரங்களை கூப்பி
நம்முடைய இதே வேண்டல்கள், வெகு நாள் ஜெபங்கள், நாம் கேட்டு சோர்ந்து போன ஜெபங்கள், மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள், நம் குடும்பத்தினுடைய பாரங்கள், குடும்பத்திலுள்ள கஷ்டங்கள், குடும்பத்திலே ஆன்மீக காரியங்கள் வளராமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள், குடும்பத்திலே தீமையான பழக்க வழக்கத்திற்கு தொடர்ந்து செல்லக்கூடிய நபர்கள், அமைதி இல்லாத குடும்பங்கள், ஒற்றுமை இல்லாத குடும்பங்கள், வலியினாலும் காயங்களினாலும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், குடும்பத்தில் முக்கியமான நபர்களை இழந்து அழுகையிலும் கண்ணீரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள், வாழ்வின் ஊற்றை இறைவா, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்க்கும் மக்களை நீர் கண்ணோக்குகின்றீர். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும், இதை பெருமகிழ்வோடு மேலான வேண்டுதலோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவின் ஒன்றிப்பில் இறைவனாய் நின்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். நம்ம இந்த இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை, 6 மற்றும் 10 வரை. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35. அந்நாட்களில் பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும், பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும், கார்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள், இதோ உங்கள் கடவுள் பழிதீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான்போல் துள்ளி குதிப்போர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவார். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள், துன்பமும் துயரமும் பறந்தோடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவினின்று மீட்பதற்காக
நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இரண்டாம் வாசகம். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 7 முதல் 10 முடிய. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 7 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவு பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி இயல் 11 இறை வாக்கியங்கள் 2 முதல் 11 முடிய. அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக, வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையுற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலம் அடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பி சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலைநிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? நான் இறைவாக்கினரையும் விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றித்தான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட
பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஞாயிற்றுக்கிழமை பூசை யாரெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டீங்க? யாருமே பார்க்கலையா? இப்போ தான் முதல் பூசையா? 2 எல்லாரும் பார்த்தா இல்லை, நீ கை தூக்குங்க. எல்லாரும் பார்த்தாச்சா? அப்படியே யார் பார்க்கல பூசை? பார்க்காத ஆட்கள் என்ன? சரி, 5 ஆன்மாக்காக நான் பிரசம் கொடுக்குறோம் என்ன? ஓகே, இப்போ இன்னைக்கு வாசிக்கப்பட்ட இந்த வாசகங்கள்லேருந்து சொல்லணும்னா கண்டிப்பாக 1 மணி நேரம் ஆகும். ஆனால் இன்னைக்கு இந்த வாரம் 3வது வாரம் வந்துட்டு கௌதாத்தை சண்டே அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் மகிழ்ச்சியின் ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மகிழ்ச்சி ஞாயிறு அப்படின்னா, கிறிஸ்மஸ் பக்கத்தில் வரப்போகுது, அவர் என்கிட்ட வரப்போகிறார், அதனால நம்ம மகிழ வேண்டும் அப்படின்னு திருச்சபை விரும்புது. அப்போ முதல் காரணம் இது மகிழ்ச்சி ஞாயிறு எதற்கு அப்படின்னா, கிறிஸ்மஸ் பக்கத்தில் வருது, அதனால நாம் மகிழ வேண்டும் அப்படின்னு சொல்லுது முதல் வாரம். 2வது, இந்த மகிழ்ச்சி யாருக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு நிறைவாக மாறும் அப்படின்னா, யார் அவங்க உள்ளங்களை தூய்மைப்படுத்தி நல்ல தயார் செய்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் என்ன செய்யும்? ஒளியின் விழாவாக, அமைதியின் விழாவாக, அன்பின் விழாவாக, ஆசிரியின் விழாவாக அமையும். இல்லைன்னா சாதாரண கிறிஸ்மஸாக ட்ரெஸ் எடுத்துருப்போம், எடுக்காமல் இருந்திருப்போம், அவ்வளோதான். சின்ன கோபத்தோட கிறிஸ்மஸ் முடிஞ்சிடும், காலை இட்லி கறிக்குழம்பு கூட முடிஞ்சிடும் கதை. ஆனால் யாருடைய உள்ளம் இதயம் அவருக்காக தயார் செய்யப்பட்டிருக்குதோ கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியின் உச்சத்தை அழைத்து செல்லும். அப்போ இன்றைக்கி யாரெல்லாம் இன்னும் நம்ம உள்ளம் சரியாக இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, இன்னும் கொஞ்சம் அழுக்கு இருக்குது, போய் தூக்கி போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாவசேனை செய்யுங்க. கடைசியாக கடவுள் கூடக்கூடிய அழைப்பாக இருக்கலாம் கூட, யாருக்கும் தெரியாது. அதனால் தயார் செய்யுங்கள், கிறிஸ்துமஸை மகிழ்ச்சியாக கொண்டாட. 3வது, இது எதற்காக மகிழ்ச்சி அப்படின்னா, இந்த தயாரிப்பின் காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம உன்னதங்களில் பாட மாட்டோம், அப்படி தானே? திருவெளி காலத்தில் ஏன் பாட மாட்டோம் அப்படின்னா, அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு இன்னும் உணர்ச்சியோடு, இன்னும் ரெனியூவ்டு ஹார்ட், அதாவது புதுமையான ஒரு ஆற்றலோடு, இன்னும் உற்சாகத்தோடு பாடுவதற்காக தான் அந்த அல்லேலியாவை இந்த ஒரு 4 நாள் பாடாமல் இருக்கும். இந்த 4 வாரம் உன்னதங்களில் பாடாமல் இருக்கிறோன்னு. அப்போது இந்த 4 வாரங்களும் நாம் பாடாமல் இருக்கிறதே என்னென்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாக தான். ஆனால் அந்த தயாரிப்பு காலத்தில் கூட 3வது வாரத்தை மகிழ்ச்சியின் வாரமாக திருச்சபை கொடுக்குதுன்னா காரணம் என்ன அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவர்கள் நாம் எல்லோருமே மகிழ்ச்சியின் மக்கள். நம்ம சந்தோஷத்தின் மக்கள் கிடையாது. நம்மெல்லாம் யார்? மகிழ்ச்சியின் மக்கள். அதான் முக்கியம். அப்போது அதனால தான் அந்த தயாரிப்பின் காலத்தில் கூட 4 வாரத்தில் கூட திருச்சபை நம்ம நிச்சயம் மாட்டேங்குது, சோகமாக இருக்காதப்பா, மகிழ்ச்சியின் வாரத்தை கொண்டாடுப்பா, ஏன்னா நம்மெல்லாம் மகிழ்ச்சியின் மக்கள்னு சொல்லுது. நம்ம நிறைய பேர் பாருங்கள், சிரிக்கிறது கூட காசு வாங்குகிறோம். ஏன்? நமக்கு அந்த மகிழ்ச்சி வர மாட்டேங்குது, இயல்பாகவே வர மாட்டேங்குது. சில பேருக்குலாம் 1000 ரூபா கொடுத்தா கூட சிரிக்க மாட்டாங்க போல். ஆமாம். அப்போ என்ன காரணம் அப்படின்னா, அகத்தில் என்ன இருக்குதோ அதான் என்ன செய்யுமா? ஆமாம். அப்போ உள்ள இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னா செலியை சிரிச்சா கூட தெரிஞ்சிடும் நம்ம ஏமாத்துறோம், அப்படி தானே? ஆமாம். அப்போ உங்களுடைய அகம் இன்னும் தூய்மைப்படுத்த வேண்டும், உங்கள் அகம் இன்னும் மகிழ்ச்சிக்குள்ளே வரணும். அப்போ அந்த மகிழ்ச்சியின் வாரத்தில் ஒரு சின்னதாக எதை செய்தால் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், எதை செய்தால் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? ஏன்னா உள்ளே இருந்தால் தான் வெளியே வரும், அப்படி தானே? ஆமாம். நீங்கள் வீட்டிலேயே பாருங்களேன், அடிக்கடி உங்கள் வீட்டில் நீங்கள் 2 நாள் நல்லா பேசுகிறீங்க, 3வது நாள் உங்களுக்குள்ளே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்னதாக ஒரு புரிதல் நடக்க மாட்டேங்குது. அதில் கல்யாணம் முடித்தவங்களாக இருக்கலாம், லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களாக இருக்கலாம், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எந்த உறவாக இருக்கட்டும், எந்த உறவுலையுமே நம்மளால் 3 நாள் நல்லா இருக்கும், 4வது நாள் நமக்கு கடிக்குது இல்லை இடிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உண்மையிலேயே நீங்கள் கொடுத்ததும் நன்மை அல்ல, நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பதும் நன்மை அல்ல. அப்போ நீங்கள் கொடுப்பதில் உண்மையான அந்த ஆழமான மகிழ்ச்சி இல்லை, அது சந்தோஷம். சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சி வித்தியாசம் நிறையா இருக்குது. சந்தோஷம்னா என்ன? நேரம் இல்லை, வேகமாக சொன்னால் தான் அடுத்துவான். சந்தோஷம்னா என்ன? என்னம்மா? கேட்குறதெல்லாம் கிடைச்சுன்னா ஓகே, இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்குன்னு வந்தோம் அப்படின்னு வைங்களேன்,
கிடைச்சிட்டுனா ஓகே சந்தோஷம், கிடைக்கலன்னா ஆமாம் அவங்க என்னத்தை பெருசாக பாடினாலும் நம்ம கிடைக்காம போயிட்டு, இது சந்தோஷம். மகிழ்ச்சினா என்ன தெரியுமா? யார் வாங்கினாலும் பரவாயில்லப்பா. அதாவது இதுதான் பவுலுடைய வார்த்தை, என்னது? நிறைவிலும் வாழ முடியும், குறைவிலும். இதுதான் மகிழ்ச்சியோட உச்சம். அதான் நான் உங்கள்கிட்ட முதலே சொல்லிட்டேன், நம்மளாம் யார்? மகிழ்ச்சியின் மக்கள். அப்போ என்ன செய்யணும்? எல்லா நிலையிலும் வாழ தெரியணும். அதுதான் நான் பவுலுடையார் வாழ்ந்து காட்டினார். வலிமையிலும் வறுமையிலும், அதுதான் மகிழ்ச்சி. அப்போ அந்த மகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் தெரியுமா? சிம்பிள் ஜாய் சொல்லுவோம் தெரியுமா? ஜாய்னா என்னது? அதான் மகிழ்ச்சி. என்ன ஜாயில் முதல் எழுத்து என்னது? ஆமாம். அப்போ இயேசுவுக்கு உங்கள் வாழ்வில் முதன்மையை கொடுங்கள். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும், இப்போ நமக்கு 5:30 6 மணி ஆகிட்டு இருந்தீங்களேன், 6 மணி ஆகுது. இந்த காலையில் எஞ்சிலிருந்து 6 மணி வரைக்கும் உங்கள் நேரம் அதிகமாக எதற்காக செலவிடப்பட்டது அப்படின்னு ஒரு கால்குலேட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஃப்ரெண்டு, சமையலுக்கு, தூக்கத்துக்கு, டிவிக்கு, புறணி பேசுகிறதுக்கு, அந்த அக்காவை பற்றி பேசுனது, இந்த அக்காவை பற்றி பேசுனது, அந்த சாமியாரை பற்றி பேசுனது, இந்த சாமியாரை பற்றி பேசுனது, இப்போ எதற்காக அந்த நேரங்கள்லாம் ஒதுக்கப்பட்டதுன்னு பாருங்கள். உங்கள் நேரங்கள் கடவுளுக்காக அதிகமாக ஒதுக்கப்படவில்லை என்றால் உங்கள் ப்ரையாரிட்டி மிஸ் ஆகுது, நீ கடவுளுக்கு முதன்மையாக இடத்தை கொடுக்கவில்லை. அப்போது செக் பண்ணுங்கள். நான் இதை பற்றி அதிகமாக சொல்லலாம், நான் நேரம் இல்லாதனால உங்களை விட்டுட்டேன். நீங்களே என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த முதல் இடத்தை நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் என்னால் கடவுளுக்கு கொடுக்க முடிகிறது, முழுமையாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். அவருக்குன்னு ஒரு இடத்த என்னால் ஒதுக்க முடியுதா? அவருக்குன்னு ஒரு நேரத்தை என்னால் ஒதுக்க முடியுதா? சொல்லக்கூடிய ஜெபங்களும் பாடல்களும் திருப்பலியும் கூட பேருக்காக அமைகிறதா? அப்போது இதுதான் முதலிடம். அப்போது ப்ரையாரிட்டி, முதன்மை முதல்ல யாருக்கு? சத்தமாக சொல்லுங்கள், யாருக்கு? நீங்கள் சொல்கிற பார்த்தா எனக்கு சொன்ன மாதிரி இருக்குது, அவருக்கு சொல்லணும். யாருக்கு முதலிடம்? கடவுளுக்கு முதலிடம். ரெண்டாவது பிறருக்காக. ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அதர்ஸ். பிறருக்கு நான் முதலிடம் கொடுக்கணும், எனக்கு இல்லை. இப்போ நம்ம எல்லாம் முடிச்சுட்டு வெளியே போனோமா, என்ன கொடுத்தாங்க வெளியே? டீ பண்ணு வாங்குறதுல அவங்க வாங்கிட்டு போட்டு நம்ம பின்னால் வாங்கிக்கிடும் அப்படின்னு இன்னும் கவனிச்சாங்கள என்ன? அப்படி நின்னீங்கன்னா நீங்களாம் பேர் பெற்றவர்கள். காலி ஆகிட்டான் டீ பண்ணு அப்படின்னு உள்ளே ஓடணும் நீங்களா நம்ம அப்படின்னா வந்துட்டு, அப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலன்னு அர்த்தம். லெட் அதர்ஸ் லீவ். அடுத்தவர்களுக்கு முதன்மை கொடுக்கக்கூடியது தான் ரெண்டாவது. அப்போ அடுத்தவங்களுக்கு நீ முதன்மை கொடுக்க 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 அவன் நல்லா இருக்கட்டும். அவன்கிட்ட இருக்கிறத பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது, அவனுடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது. பொறாமப்பட்டு அடுத்து என்ன வரும் தெரியுமா? கோலு பேசுறதும் குறை பேசுகிறதும் வரும். அது எல்லாமே சாத்தானுடைய வேலை. அப்போ ப்ரையாரிட்டி ரெண்டாவது யாருக்கு போகணும்? அடுத்தவர்களுக்கு. நான் ஏன் குடும்பம், ஏன் சொத்து, ஏன் ஆஸ்தி, ஏன் பந்தம், இது கிடையாது. அடுத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். என்ன இது ரெண்டாவது. மூன்றாவது என்னது? யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யாருக்கு? உங்களுக்கு. உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. என்னைக்கா ஒரு நாள் நீ கண்ணாடி கிட்ட போய் இருந்து பார்த்துட்டு, என்ன நீ சூப்பரான ஆளுப்பா அப்படின்னு உங்களை பாராட்டியிருக்கீங்களா என்னைக்காது? என்ன எத்தனை பேர் உங்களையே நீங்கள் மன்னித்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்களை அன்பு செய்கிறீர்கள்? யாராவது ஒருத்தர் சொன்னால் நல்லா சந்தோஷமாக இருக்குது, நல்லா பாடுனீங்க அப்படின்னா சந்தோஷமாக இருக்குது. அப்போ நம்மளே சொல்லியிருக்கோமா என்னைக்காவது நம்மளை பார்த்து? அப்போது உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்கள். இந்த 3 எண்ணம் ஜாய், சிம்பிளாக கடவுளுக்கு முதலிடம், ரெண்டாவது அடுத்தவர்களுக்கு, மூன்றாவது உங்களுக்கு. இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்களிடமிருந்து புறப்படுவது மகிழ்ச்சி மட்டுமே இருக்குமே தவிர சந்தோஷம் இல்லை. நீங்கள் மகிழ்ச்சியை விதைக்க விதைக்க நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா? 30 மடங்கில் 60 100 மடங்காக கூட திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். எதை நீங்கள் விதைப்பீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த ஆசிரியருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை சொல்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை ஆகிய நம்புகிறேன். இவர் தூய கன்னிமரியாரிடமிருந்து பிறந்தார். அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையிலே அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் சமூக உறவை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, கரங்களை கூப்பி கண்களை மூடி
உங்களுடைய இதே வேண்டல்களை நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து சொந்தமாக கடவுளை நோக்கி உங்களுடைய ஜெபங்களை, உள்ளங்களையும் இதயங்களையும் எழுப்புவோம். வானுக தந்தையே இறைவா, உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட சிறப்பாக எங்கள் ஒவ்வொருவரையும் படைத்து கண்காணித்து ஆசீர்வதித்து இது இந்த நாள் வரை எங்களை ஆசீர்வதித்து வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நீர் என்று எங்கள் வார்த்தையின் வழியாக பேசியதற்காக நன்றி. இந்த வார்த்தையை வாழ்வாக்க வேண்டிய வரங்களை தந்திரலும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, குறுக்குச்சாலை மறைவட்ட பாடகர் குழுவினர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உளமாற உம்மை புகழ்ந்து உம்மை மாட்சிப்படுத்த அவர்கள் வாழ்வில் அவர்கள் வேறெடுக்கிற ஒவ்வொரு இறைவேண்டலும் உமக்கு உகந்ததாய் அமைய இவர்கள் செய்கின்ற பணியால் இவர்கள் இல்லங்கள், இவருடைய குடும்பங்கள் ஆசீர்வாதம் பெற்றிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த திருத்தலத்திற்கு மகிழ்ச்சியோடும் எதிர்பார்ப்புகளோடும் ஆழமான விசுவாசத்தோடு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளின் இதயத்தையும் கண்ணோக்கி பாரும். அவருடைய ஜெபங்கள் புனித அந்தோணியாரால் பரிந்துரைக்கப்படவும் நீர் இவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் கொடுத்து அந்த வளர்களாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என ஆண்டவரே மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறப்பாக இந்த நாளில் எங்களுக்கு பாடல் அமைத்து சிறந்த எடுத்துக்காட்டுகளை கொடுத்து இன்றைகளை வழிநடத்திய அருட்தந்தை அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் நாயகனே இறைவா, உங்கள் கூடி வந்துள்ள ஒவ்வொரு நபர்களும் உமக்காக நேரங்களை செலவழித்தாலும் சில நேரங்களில் எங்களுக்கு வருகின்ற துன்பங்களிலும் அதை ஏற்றுக்கொண்டு உடைய ஒளியின் மக்களாக திகழ எங்களை அழைத்த திருவைக்காக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில வினாடிகள் நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களுக்காக கண்களை மூடி மௌனமாக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான அன்பு இறைவா, இது ஒரு பிள்ளைகளாக நாங்கள் வெவ்வேறு மன்றாட்டுக்களை இதை வேண்டலின் பாதத்தை சமர்ப்பித்திருக்கிறோம். என் ஏராளமான ஜெபங்கள், விண்ணப்பங்கள் எங்கள் எண்ணங்களிலும் உள்ளங்களிலும் இருப்பதை அறிவீர். இவை அனைத்தையும் ஏற்ற வரிகள் தந்து எங்களை நீ நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். காணிக்கை பாடல். எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நமது நன்மைக்காகவும் நமது திருவையின் புனித நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலிபொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நிறுவிய தூய மறைநிறுவுகளை காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
உள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று உங்களை எல்லாம் உள்ள இறைவாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாள் எடுத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்த பொழுது தொடக்கத்திலிருந்து வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே ஒரு மறுமுறை தம் அன்புக்குரிய மாற்றுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதை நாங்கள் இப்பொழுது விழிப்பாய் இருந்து துணியுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானவர் முதன்மையானவரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகிய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலகம் கண்ணீர் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உணவுகள் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவங்கள் எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வது அப்பத்தை மீட்பலை கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்றும் ஊழியம் புரிய தகுந்தவனங்களை ஏற்றுக்கொண்டு என கண்டி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமொழியில் வழிச்சொல்லும் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புத புனித அந்தோணியார், இவ்வுலகில் முகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் புகழும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடி பேனால் பயிற்சி பெற்ற அனைவரும் துணிந்து சொல்வோம்: இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்தூதர்களுக்கு முனைகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் முதிரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி
உன் திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் தரக்கூடிய மகிழ்ச்சியான சமாதானத்தை சிரித்து கொண்டு புன்முறுவலோடு ஒருவர் மற்றவரை பார்த்து சமாதானம் தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். மகிழ்ச்சி மன்னரான இவர் நம்மளுக்குள் வருகை செய்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியின் மக்களாக மாற இருக்கின்றோம். இந்த திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர்.
கூடிய நேரம் வரை இறைவனுடைய பிரசனத்தில் இருந்திருக்கிறோம். அந்தோனியாருடைய பாடுமையில் இருந்திருக்கிறோம். அவர் நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகின்றார். பாடகர் குழுவினரால் இணைந்து ஒரு திருப்பலி சிறப்பித்தால் எப்படி இருக்கும் என்ற ஒரு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய நற்செய்தி நடத்தினுடைய இயக்குனர் தந்தை பென்சில் ரோஷன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய நன்றியை பாராட்டுகளையும் அவர்களோடு தெரிவித்துக் கொள்வோம். இதேபோல் இந்த நாளில் இந்த திருப்பலி நிறைவேற்றி மகிழ்ச்சி ஞாயிறு அதை இருக்கக்கூடிய ஜாய் அப்படிங்கிற வார்த்தை மிக அழகாக கடவுள் அன்பு, பிறர் அன்பு, அதன் பின்புதான் தன்னன்பு என்ற ஒரு மாபெரும் சிந்தனையை கொடுத்து தந்தை ஜோக்கியம் அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் பாராட்டையும் அவர்களோடு தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பாக இந்த திருப்பலி பங்கெடுத்த பாஞ்சை காலனி இறை மக்கள், சங்கர்லிங்கபுரம் இறை மக்கள் மற்றும் கோட்டூர் பங்கு முகாம் மக்கள் மற்றும் ஏனைய அன்பு நிறை மக்கள், தாப்பாத்தி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியையும் பாராட்டுகளையும் அவர்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக கோடி அற்புதர் உங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுவார். யூபி ஆண்டினுடைய பரிபூர்ண பலன் உங்களை நிறைவாய் தொட்டு உங்களோடு தங்குவதாக. அனைவருக்கும் நன்றி. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்கள் குற்றங்களிலிருந்து விடுவித்த அருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. போற்றியும் மாட்சிமையும்
உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.